நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்பெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னோட பென்சில் வேணும். வா வந்து எடுத்தா. பால் பொங்கிடும்டா. என்னோட பென்சிலை மட்டும் நீ எடுத்து கொடுக்கலனா நான் அந்த பாலை கொட்டிடுவேன். எடுத்து தரியா என்ன? இப்ப டீ ரெடி ஆயிடும்டா. அப்புறம் வந்து எடுத்து தரேன். நான் கொண்டு போய் ஊத்திடுவேன். பொறுமையா இரு. அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் வந்து எடுத்து தரேன். நான் வர்றதுக்குள்ள இந்த ஸ்டவ்வை நீ தான் ஆஃப் பண்ணணும். ஒன்று என்னோட அம்மா ஜெகதாம்பா, இன்னொன்று அந்த ஆட்டோக்காரன். இவங்க 2 பேரையும் நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். இந்த பென்சில் உன் பேக்குள்ள தானே இருந்துச்சு. நான் பார்க்கல. நல்லா பார்த்தா தானே தெரியும். ஐயோ, பால் பொங்கிருச்சு போலையே. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாடா. நான் உனக்கு டீ போட்டு தரேன். எனக்கு வேண்டாம். வேண்டானே நீ குடிக்க வேணாம். இன்னைக்கு அந்த ஆளோட வயிறு வலிக்க போகுது. ச்சே, தண்ணி தீர்ந்து போச்சே. அம்மா, பாலா, அகிலா பாப்பா, யாரும் வரவே இல்லையே. என்ன பாட்டி? ஓ, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா. ஒரு டீ கிடைக்குமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே நீ கொண்டு வந்துட்டியே. இது சிவபிரசாத் அங்கிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். அவன் மறுபடியும் வந்திருக்கானா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கார் பாட்டி. டீ போட சொல்லி என்ன அம்மா தான் அனுப்பிவிட்டாங்க. நீ கேட்க கூடாத அளவுக்கு அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு குழந்தைங்க கேட்க கூடாது பாட்டி. இருந்தாலும் நீ கவனமா இருக்கணும். டீ ஆறிடும். நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ இந்த டீ எனக்கு கொடுமா, அவனுக்கு வேற டீ போட்டு கொடு. பாட்டி, பால் இல்லை. உங்களுக்கு அரை கிளாஸ் டீ போதும்னா மீதி கொஞ்சம் டீ அங்கே இருக்கு. நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு அரை கிளாஸ் டீ எல்லாம் பத்தவே பத்தாது. நான் இங்க டீ குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரனுக்கெல்லாம் டீ தேவையில்லை. அதை எங்கிட்ட கொடு. இது என்னம்மா, அது பால் பவுடரா? என்னமோ வாசனை வருதே. அந்த ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கறதுக்காக பூஸ்ட் போட்டிருக்கியா? ஓ, தொண்டை காஞ்சு போய் இருந்தது. இப்பதான் நிம்மதியா இருக்குமா. பாட்டி பண்ண வேலையை பாத்தியா? இப்போ நான் அங்கிளுக்கு எப்படி டீ கொடுக்க முடியும்? அந்த பாத்திரத்துல என்ன கொஞ்சம் டீ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடு. ச்சே, அதை ஊத்துனா கிளாஸ்ல கால்வாசி கூட வராதுடா. அதை கொடுத்தா நல்லா இருக்காதுடா. கொடுக்கறதுனால அது நல்லா இருக்காது. பரவாயில்ல, நீ அந்த மிச்சருக்கு டீயை கொண்டு போய் கொடு. அட போடி போ. இந்த வீட்டில் இன்னைக்கு ஒன்று நடக்க போகுது. நான் உன்கிட்ட இப்ப சொன்னது எல்லாமே அவளை நியாயப்படுத்துறதுக்காக இல்ல. அவ இப்போ உன்னை ரொம்ப மனப்பூர்வமா காதலிக்கிற அப்படிங்கறதுனால மட்டும்தான். ஒரு ஆணோட வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு ஒரு பெண்ணோட காதலா இருக்கும் நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். சித்தாரா அவளுடைய பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா
அது உன்னைதான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பாதிக்கும். என்னை விட்டு விலகி போன சொந்தத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. விலைக்கு போறதுக்கு ஒரு வார்த்தை போதும் இல்லையா? ஆனா உன்னை முன்னோக்கி போறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சண்டை போடுறதுக்கு நான் தயாராக தான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் முடியாது. அதுக்கான மதிப்பு அவரோட அன்புல இல்லை. அவ்வளவுதான். உங்க 2 பேருக்குள்ள நடந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு நீங்க 2 பேரும் நினைக்கலாம்ல சிவா. பாலா, இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை நம்ம பேச வேண்டாம். இல்லைன்னா நமக்குள்ள சண்டை வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லாம இத்தனை வருஷமா நான் மறந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போறதுக்கு நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். ஓ ஓ ஐயோ வலிக்குது. அம்மா வலிக்குது. ஐயோ 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 அம்மா, நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். ஐயோ என்னால முடியலையே. ஐயோ ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சிவா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமாம் சொல்லுங்க. சொல்லு சதீஷ். நான் வாடகைக்கு போயிட்டு இருக்கேன். எங்கே வரணும்? ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். சரி. இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு சவாரி வந்திருக்கு. பொண்ணு பார்க்க போகணுமாமா. ஏய் இரு சிவா, போகாத. பொண்ணு டீ போட போயிருக்கா. ஓ, நான் மறந்து போயிட்டேன். ஆனா அவ டீ போட போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? நாம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்காக தான் அவ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல. அகிலா, அகிலா, நீ டீ போடலையாம்மா? போட்டம்மா, ஆனால் பாட்டி வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் டீ போட பால் இல்லைம்மா. அதை நினச்சி தான் நான் இந்த பக்கம் வரலம்மா. அங்கிள், நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. உன்னோட பேச்சை கேட்டு தான் நான் சிரிச்சேன். அங்கிள், உங்களுக்கு பிளாக் டீ போட்டு கொண்டு வரவா? இதுக்கப்புறம் நீ எதையும் போட வேண்டாம். எனக்கு ஒரு சவாரி வந்திருக்குமா. நான் அடுத்த வாட்டி வரும்போது நீ எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டீயை போட்டு கொடுத்தா போதும். ஐயோ என்னால முடியலையே. ஐயோ ஐயோ 4 டேய், அந்த டீல எனக்கு என்னடா போட்டு கொடுத்த? ஐயோ 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 ஐயோ. என்ன உள்ள சத்தமா இருக்கு? ஐயோ என்ன அத்தையோட சத்தமா இருக்கு. டேய் வினு, பாட்டி எங்கடா? அதோ பாத்ரூம்ல தான். ஐயோ அவங்க வாந்தி எடுக்கிறாங்கல்ல? அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? ஐயோ என்னால முடியலம்மா. வாயாரி வயிற்றுலயும் போயிட்டே இருக்குமா. அத்தை. ஐயோ இது நிக்கவே மாட்டேங்குது. அத்தை. ஐயோ ஐயோ என்னால முடியலம்மா. ஐயோ 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 என்னால முடியலையே. அகிலா, நீ போய் சிவபிரசாத் அங்கிள போக வேண்டாம்னு சொல்லுமா. சரிம்மா. ஐயோ அத்தை கதவு திறங்க. ஐயோ என்னால கதவு திறக்க முடியாது. இங்க இருந்து எந்திரிச்சாதானே என்னால திறக்க முடியும். ஐயோ ஐயோ அத்தை கதவு திறங்க. என்ன இல்லம்மா, என்னால முடியல. ஏன் உங்களுக்கு திடீர்னு வாந்தி வந்தது? என்னால முடியலம்மா. வாயிலையும் வயிற்றுலையும் கண்டினியூவா போயிட்டே இருக்கு. ஐயோ இரு இரு இரு, என்ன விடு. ஐயோ ஐயோ அம்மா. அத்தை. ஐயோ என்னால முடியல. நான் செத்துருவேன் போல இருக்கேன். 5
இப்ப இது 5வது தடவை. அத்தை அத்தை ஆ, ஐயோ நான் கண்டிப்பா செத்து அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகாது அத்தை. என்னால முடியல. மயக்கம் வர மாதிரி இருக்கு. தலை சுத்துது. ஆ, ஐயோ. ஐயோ ஐயோ நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆகாது அத்தை. நாம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக போறோம். பாத்து மெதுவா. நீ அங்க போய் என்னோட பங்கையும் சேர்த்து வாங்கிக்கம்மா. அத்தை பயப்படாதீங்க, வாங்க. ஆ, ஆ. பாத்து ஐயோ, பொறுமையா ஐயோ. ஏறு. மெதுவா இருங்க. ஐயோ அம்மா, முடியலையே. மெதுவா. ஆ, ஐயோ அகிலா, நீ உள்ள போய் கதவை சாத்திக்கோமா. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? போ. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. அத்தை உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. சீக்கிரம் போப்பா, என்னால முடியல. ஐயோ உண்மையே சொல்றா, நீ பண்ண வேலையால தானே பாட்டிக்கு இந்த மாதிரி ஆச்சு. சொல்லுடா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. பாட்டி அதை தானாவே கேட்டு வாங்கிட்டாங்க. அப்பனா நீ தான் அதை பண்ணியிருக்கல. ம், இல்ல, பாட்டி செத்து போயிடுவாங்களா? டேய், அவங்க செத்துட்டா போலீஸ் வருவாங்க. உன்கிட்ட கேட்டா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த ஆட்டோக்கார தான் பாட்டியை கொன்னான்னு சொல்லணும். அப்புறம் அந்த ஆளை போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. நாம எஸ்கேப் ஆயிடலாம். பாட்டி கொடுத்த டீல நீ என்னடா கலந்து கொடுத்த? கலக்குனது நான் தான், ஆனா கொடுத்தது நீ தானே. உன்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மரியாதை இங்க இருந்து போயிடு. அண்ணா, ஸ்ரீதரண்ணா, பாலத்தை தாண்டி கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா தேஜஸ் அசஞ்சின்னு ஒரு வெயிட்டர் சிட்டி இருக்கும். அங்கே நீங்கள் வலது பக்கமாக திரும்பினீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துடலாம். ஆமாம், அந்த கேட் இருக்க வீடு தான். ஓகே. ஆ, யாருங்க வராங்க? ஸ்ரீதரண்ணா இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாரு. சிங்கப்பூரில் வேற இருக்காரு. இந்த வீடை பார்க்கறதுக்காக வராரு. ஆமா, சிங்கப்பூர்ல இருக்க ஆளுக்கு எதுக்கு இந்த வீடு? ஸ்ரீதரனும் அவங்க ஃபேமிலியும் லீவில் வரும்போது இங்கே தங்கறதுக்கு தான். அவங்க இல்லைன்னா நாம தங்கலாமா? அதெல்லாம் முடியாது. அவரோட வயசான அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க. நான் வீட்டோட போட்டோவை அவருக்கு அனுப்பி வச்சேன். சூப்பரான இந்த வீடு அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அற்புதமா இருக்க இடமா? வெள்ளம் வந்துச்சுன்னா ரூம்குள்ளே தண்ணி போந்துரும். அதுக்கப்புறம் என் மனசுல இருந்த ஆசை எல்லாமே அடியோட போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏரி பக்கமோ இல்ல ஆத்து பக்கமோ வீடு கட்டி வாழணும்ன்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. ஏண்டி, அதனால தானே இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்ரீதரன் வந்துட்டாரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. ஸ்ரீதரனா, ரூட்டு கரெக்டா தெரிஞ்சதா? நான் மாறி வரதுக்கு வழி ஒன்றும் நிறைய இல்ல. இது என்னோட ஒய்ஃப் ஆஷா. இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா, உங்களை பத்தி எல்லா விஷயமும் என் வீட்டுக்காரர் சொன்னாருண்ணா. ஓ, என்னன்னு தெரியல. இந்த வீடியோ இடத்தையும் வீடியோல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தானே எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுது. ஸ்ரீதரனா, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். வீடை சுத்தி பார்த்தரலாம். எனக்கு எந்த அவசரமும் இல்ல. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலையே இதுதான். சரிதான், வீடை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயத்தை பத்தி பேசணும்ல நம்ம. இது யாரா சுமேஷ்? இவரு என்னோட ஃப்ரெண்டு. இந்த வழியா போனாரு, அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. அப்படியே அவங்க பேர் என்ன சார்? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் சார், இந்த பாலம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வழியில போற எவனும் இந்த வீட்டை திருப்பி கூட பார்த்தது கிடையாது. ரோடு வசதியா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனும் வாண்டடா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நான் சாரை பத்தி எல்லாம் ஒன்றும் சொல்லல. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன்.
சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய புறம்போக்குங்க இங்க வர்றாங்க. அவங்கள தான் நான் சொன்னேன். ஆமா, நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? இப்ப சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்றேன். சிங்கப்பூர்ல பிசினஸா? கைய கொடுங்க. ஐ எம் சதீஷ் கோபன், பெரிய கான்ட்ராக்டர். சுமேஷோட அண்ணன் தான் நான். சுமேஷ் சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த வீட்டையும் இடத்தையும் பார்த்து டீல் பேசலாம். சரியா போச்சு bro. என்ன டீலு? இந்த வீட்டை வாங்குறதுக்கான டீல். ஓஹோ, டீல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆனா நான் இன்னும் வீட்டை பார்க்கவே இல்லையே. அட, வீட்டை இன்னும் நீங்க பார்க்கவே இல்லையா? இப்பதான் இங்க வந்தேன். என்ன சார் நீங்க வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், நீ என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சாரை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டையும் சுத்தி இருக்கிற இடத்தையெல்லாம் நல்லா காட்டிட்டு வர வேண்டியது தானே? சரி, நீ வேண்டாம், நான் போய் இவருக்கு எல்லா இடத்தையும் காட்டிட்டு இல்ல, வந்தேன். நான் காமிக்கிறேன். இப்படி ஒரு ஆளை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். வாங்க வாங்க சார், வாங்க அண்ணா நான் காமிக்கிறேன். வாங்க. அண்ணா இதுதான் எங்களோட சிட் அவுட். உட்காரலாம், படுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வாங்க. அண்ணா சதீஷ் அண்ணா. அப்புறம் இது ஒரு ஹாலு, அது ஒரு பெட்ரூம். எங்க சதீஷ் மாமா என்ன பண்றாரு? என்னமோ அவரோட ப்ராப்பர்ட்டி மாதிரி பேசுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க சார், வாங்க வாங்க. ஆஹா, இந்த ரூம் நல்லா ஐஸ்வர்யமா இருக்குல்ல? இந்த ரூம்ல முதல்ல தங்கிட்டு இருந்தது எனக்கு அப்புறமா பிறந்த என் தம்பி வேணு. அவன் ஒரு சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டாங்கிறதுக்காக ஜெயில இருக்கான். ஐயோ, நீங்க பயப்படுறதுக்காக சொல்லல. இப்பவும் இந்த ரூமோட ஐஸ்வர்யம் கொஞ்சம் கூட குறையல. வாங்க. இத பாருங்க, இதுதான் மேல போறதுக்கான படிக்கட்டு. இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் இடம் விட்டு நாங்க கட்டியிருக்கோம். ஒருவேளை திருட்டு பசங்க எவனாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்கன்னா அவனுக்கு மறையறதுக்கு ஒரு அற்புதமான இடம் வைங்க. அப்புறம் இங்க பாருங்க. ஆஹா, எப்படி இயற்கையான காத்து வருதுன்னு பாருங்க. சும்மா நீங்க ஜன்னலை திறந்து வச்சுட்டு இங்க உட்கார்ந்தாலே போதும். அதோட சுகத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இங்க பாருங்க, அங்க ஒரு செடி இருக்குல்ல? போன தடவை வெள்ளம் வந்தப்போ அதோட மறைவில தான் எங்கிருந்தோ வந்த 2 பாடி அதுக்குள்ள மாட்டிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஏதோ கெட்ட வாடை வீசிச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல. அங்க பாருங்க, அங்க மண்ணு கிடக்குது இல்ல? வெள்ளம் வந்தப்ப இறந்து போன 2 சின்ன பசங்களை அந்த இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்கு. வாங்க. நீ இங்கதான் இருந்தியாடி? சார், இவ என்னோட ஒய்ஃப் அனிலா. இந்த ஊர்ல இருக்கிற கூட்டுறவு குழுவோட மேனேஜரு. அனிலா, இவரு தான் ஸ்ரீதர் சார். சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டை வாங்குறதுக்காகத்தான் இப்ப இங்க வந்திருக்காரு. பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கோ கோடீஸ்வரங்களுக்கோ ஒரு இடத்த பார்த்து அது பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்த நம்ம வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை. ஸ்ரீதர் சார், என்ன சொல்றீங்க? சார், இதை வாங்குறதுல எனக்கு பயங்கரமான சந்தோஷம். வாங்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடணும். என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுக்கு நம்ம சார் கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்லாத விஷயமாச்சே. அதை நம்ம ஸ்ரீதர் சார் கிட்ட சொல்ல வேண்டாம். என்னன்னு தெளிவா சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்ல சார், பொம்பளைங்களுக்கு சாதாரணமா வர சந்தேகம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த இடத்துல இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கொஞ்சம் அப்படி போ. சார், என் கூட வாங்க, நம்ம மேல போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க. நான் சாருக்கு எல்லா இடத்தையும் காட்டிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது ஸ்ரீதர் சாருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அப்படித்தானே ஸ்ரீதர் சார்? வாங்க, போய் மேல பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க. கொஞ்சம் வழி விடு. வாங்க. எங்க இங்க வாங்க வாங்க. இந்த வீடு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லன்னு இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. கையெழுத்து போட்டா ஏதாவது பங்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ப்ராப்பர்ட்டி சேல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டா சதீஷ் மாமாக்கு கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும்? நான் 1 பைசா கூட தரமாட்டேன். இதுக்காக நான் நிறைய அலைஞ்சிருக்கேன். எல்லா கமிஷனும் எனக்கு மட்டும்தான். அக்காவை பாத்தீங்களா நீங்க? இந்த வீட்டை காலி பண்ணணும்னு அவங்க முகத்துல ஒரு டென்ஷன் தெரியுது. நீ அதெல்லாம் ஒன்னும் கவனிக்க வேண்டாம். வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? அப்புறம் இந்த வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வுட்டும் தேக்கு மரத்துல செஞ்சது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த வீட்ல ஏதோ பிரச்சனைங்க தோஷங்க இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்னது? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். இந்த காலத்துல அதெல்லாம் யாரு பாக்குறாங்க சொல்லுங்க? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்களை, அதாவது அப்பா அம்மாவை அது பாதிக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் நினைக்கிறேன். சார், முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க. இந்த வீட்டுல அப்பா அம்மா தங்குனாங்கன்னா அவங்களுக்கு சித்தப்பிரம பிடிச்சிரும் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி சொன்னதாலேயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு.
எங்க அம்மாவுக்கு அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே என் தம்பியோட பொண்டாட்டி வந்து, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் கொலை குற்றவாளியோட பொண்டாட்டின்னு, அவ வந்து என் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டான். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மூத்த வாரிசுக்கு வாரிசு பாக்கியமே கிடைக்காதுன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருந்தாரு. அந்த லக்கி பிரைஸ் எனக்கு தான் அடிச்சது. இதை வித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு குழந்தையே பிறக்கும் போல் இருக்கு. அப்படின்னா எப்பவுமே விற்க முடியாத இந்த ப்ராப்பர்ட்டிய ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா? உங்க தலையில கட்டுறதா? இங்க பாருங்க ஸ்ரீதர் சார், இந்த வீட்டுல தங்குறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பரிகாரமா எல்லா மாசமும் சத்திர சம்ஹார பூஜையும் கணபதி ஹோமமும் பண்ணணும். அட அதை நடத்துனதுக்கு அப்புறமா தானே நாங்க இந்த வீட்டுல தங்கி இருக்கோம். நீங்க தான் பெரிய கோடீஸ்வரராச்சே, வேணும்னா பூஜையும் ஹோமத்தையும் ஒவ்வொரு வாரமும் நடத்தலாம்ல. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடம் கொலை பண்றதுக்கான இடமா இருந்தது. இங்க ஏகப்பட்ட ஆளுகளை கூட்டிட்டு வந்து கொலை பண்ணிருக்காங்க, கட்டி வச்சே கொண்டிருக்காங்க. பொண்ணுங்களையும் குழந்தைகளையும் அந்த ஏரியில கல்லை கட்டி போட்டு கொண்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்த இந்த வீட்டை நீங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னா ஸ்ரீதர் சார், நீங்க மிகப்பெரிய பாக்கியசாலி ஆயிடுவீங்க. அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இது நல்ல ஐஸ்வர்யம் நிறைஞ்ச வீடு. வெளியே பாத்தீங்கல்ல இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்காமா. நீங்க இதை வித்துட்டீங்கன்னா நாங்க எங்க போறது? வித்தாலும் விக்கலைனாலும் ரொம்ப நாளைக்கு உங்களால இங்க இருக்க முடியாது இல்லையா? இந்த வீட்லயே இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியமே இல்ல. எங்களுக்கு இதுல இருந்து ஒரு பங்கு வேணும். அத பணமா கொடுத்தாலும் சரி, இல்ல இடமா கொடுத்தாலும் சரி. நீங்க எதை வச்சு பங்கு கேட்டுட்டு இருக்கீங்க? சதீஷ் அண்ணா ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருந்தாரு. அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக பேங்க்ல கடன் வாங்கி கொடுத்தது நானு. அதுக்கு பதிலாக தான் அவர் பேர்ல இருக்க 1/2 ஏக்கர் நிலத்தை என் பேர்ல எழுதி கொடுத்தாரு. அதை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். இப்போ வட்டியும் குட்டியும் சேர்த்து 20 லட்சம் ரூபாய் மொத்தமா சேர்ந்துருக்கு. அந்த பைசாவை அவர் கொடுத்தா நான் இடத்த திருப்பி எழுதி கொடுத்துறேன். இல்லைன்னா அந்த இடத்தையும் சேர்த்து வித்து நான் பணமாக்கிடுவேன். பார்த்து பார்த்து. அப்புறம் இந்த கமிஷன் கொடுக்கறதா இருந்தா எனக்கு அப்புறமா கொடுங்க. ஸ்ரீதரண்ணா, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குல்ல? ஏடா பிடிக்காம இருக்குமா? ஸ்ரீதர் சாருக்கு இந்த வீட்டை பத்தியும் இதோட கதைகளை பத்தியும் சரித்திரம் பூகோளம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா. ஸ்ரீதர் சார், நம்ம அந்த மிச்ச இடத்தையும் போய் பாத்திரலாமே. இப்போதைக்கு நீங்க எந்த இடத்தையும் காட்ட வேணாம். ஏன் பார்க்க வேணாம்? அண்ணா ஸ்ரீதரண்ணா, இத பாரு, சுமேஷ் சொன்ன விலைக்கெல்லாம் இந்த வீடு போகவே போகாது. அது ஏன்? அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஸ்ரீதர் சார் சொல்றாரு. நான் உறுதியா சொல்றேன், சுமேஷுக்கு ஸ்ரீதர் சார் கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாரு. ஏடா அறிவு கட்டவன, கொலையும் கொள்ளையும் நடக்கிற இந்த வீட்டை நீ ஏன் தலையில கட்டி வைக்க பாக்குறியா? ஸ்ரீதரண்ணா, அது இல்ல. ஏன் முன்னாடி நிக்காத, போயிடு. இல்லன்னா வாங்கி கட்டிப்ப. சுமேஷ், ஸ்ரீதர் சார் கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்க. அதை ஒரு அட்வான்ஸா வச்சுக்க வேண்டியதானே? எந்த ஒரு பிசினஸ்லயும் நீதி நேர்மை வேணும். நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னல, எங்க அம்மா அப்பா தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு. அப்புறம் வயசானவங்க தங்கறதுக்கு அருமையான வீடு சார் இது. கூடி சீக்கிரம் நீங்க ஒரு முடிவு எடுத்துருவீங்க. எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு விஷ பரீட்சையில இறங்க நான் தயாரா இல்ல. ஸ்ரீதரண்ணா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆச்சு. ஐயோ, வெள்ளம் வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு. 1 இல்ல 2 இல்ல சார், 14 விஷப்பாம்புகளை இந்த வீட்டுக்குள்ள நாங்க அடிச்சு கொண்டிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க தைரியமா இங்க தங்கலாம், நோ ப்ராப்ளம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 முதலைங்க கூட வந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, அதுங்க இங்க வரல. ஓஹோ, அப்படியும் நடந்திருக்கா? ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்கு வெளியே ஒரு அடி கீழே தான் இருக்கும். அது வந்து வீட்டுக்கு வெளியில கொஞ்சமா தான் தண்ணி. அதப்புறம் சரியாகும் சுமேஷ். இந்த தடவை படம் ஓட்டுறவன் கிச்சன் வரைக்கும் படம் ஓட்டிட்டு வந்தாரு. இப்பவே எல்லாம் தெரிஞ்சது நல்லதா போச்சு. என் அம்மாவையும் அப்பாவையும் பொதுக்குழியில தள்ள எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கப்புறம் என் முன்னாடியே நீ வந்துடாத. அண்ணா ஸ்ரீதரண்ணா, அண்ணா ஸ்ரீதரண்ணா, வண்டிடுறா. அண்ணா ஏண்டா ஸ்ரீதர் சார் ஏன்டா இந்த வீட்டை வாங்காம போறாரு? அந்த ஆளுக்கு ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கு யோகம் இல்ல, அவ்வளவுதான். நான் என் வாயில இருந்து அசிங்கமா வந்துட சொல்லிட்டேன். என்ன அண்ணன் ஆச்சுன்னு மரியாதை கொடுத்தேன். என்னங்க, உண்மையிலே என்னதான் ஆச்சு? இங்க பாரு, நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காகத்தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, நம்மள அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த வீட்டை விற்க முடியும், தெரிஞ்சுக்க. அதுக்கு அவசியம் இருக்காது, அதுக்கு முன்னாடி அவன் செத்துருவான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.